நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ஈச்சர் வாகனத்தின் மீது அடுத்தடுத்து கார் மற்றும் லோட் வேன் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். இந்த விபத்துக்கான காரணம் என்ன? தற்போது 3 பேர் படுகாயமடைஞ்சிருக்கிறாங்க. காயமடைந்தவர்களுடைய விவரம் தெரிய வந்திருக்கா? கூடுதல் விவரம். வணக்கம் கனிமொழி. ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையை திடீரென கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஈச்சர் வாகனம் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக சென்ற போது அடுத்தடுத்து பின்னால் வந்த வாகனங்கள் மோதிக்கொண்டதில் கைக்குழந்தை உட்பட 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து சூளகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த சப்படி என்னும் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சப்படி என்னும் கிராமத்தில் தான் கடந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற நிலையில் அந்த பகுதியில் மேம்பாலம் அமைத்திட வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இருசக்கர வாகனம் தேசிய நெடுஞ்சாலையை திடீரென கடக்க முயன்ற போது ஈச்சர் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலையின் இடதுபுறமாக ஈச்சர் வாகனம் திரும்பிய போது பின்னால் வந்து கொண்டிருந்த பிக்கப் மற்றும் கார் ஆகிய 2 வாகனங்கள் செய்வதறியாமல் திடீரென ஈச்சர் வாகனத்தின் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண், ஒரு கைக்குழந்தை என 2 பேரும், பிக்கப் வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் என 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த சாலையில் விபத்து காரணமாக அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் இருந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் சூளகிரி போலீசார் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தான் அந்த பகுதியில் தொடர்ந்து சாலை விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்து வரும் நிலையில் மேம்பாலம் ஒன்றே இதற்கான தீர்வாக இருக்கும் நிலையில் பொதுமக்கள் மேம்பாலம் அமைத்திட கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சாலை விபத்தில் காயமடைந்தவர்கள் விவரம் தெரியாத நிலையில் சூளகிரி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.